அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கு வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் தோசை தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும். நல்ல குழந்தைங்க கேட்டால் நீங்கள் வந்து உடனே செஞ்சு கொடுத்தலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கா எடுத்துருக்கேன். அது ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. இதில் மண்ணெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா அலசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தோலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு கேரட் சிவர கட்டையால் வச்சு நல்லா எல்லாத்தையும் துருவி எடுத்துகிட்டு போகிறேங்க. இப்போ அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் இதில் வந்து ஸ்வீட் சேர்த்து நீங்கள் செய்யும்போது அருமையாக இருக்கும். குழந்தைங்க நீங்கள் செஞ்ச உடனே எல்லாமே சுட சுட காலி ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நெய்ஸாக துருவி எடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு ஒரு 2 கப் அளவுக்கு எனக்கு வந்து வந்துச்சு. கரெக்டாக இப்போ அளந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதை ஒரு 2 கப் அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் ரவா நான் வந்து இதோடு சேர்த்துக்க போகிறேங்க. அதோடு சேர்த்துட்டு 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளத்தில் கல் மண்ணெலாம் எதுவுமே இருக்காதுங்க. நான் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து நெய்ஸாக நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. தண்ணி நீங்கள் வந்து நிறைய காட்டிடாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும் தண்ணி, அவ்வளோதான் நான் வந்து ஊற்றிருக்கேன். நான் சொன்ன அளவுலையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஊற்றுங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்ம அரைச்சதும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்பவும் தண்ணி ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்து சரியான முறையில் நமக்கு வந்து தோசை வந்து செய்ய முடியாது. இப்போ அதோடு வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ அரிசி மாவு ஏன் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த கிழங்குல செய்கிறதுனால கொஞ்சம் குழம்பு இருக்கும். அதோடய நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்கும் சேர்த்துட்டு 3/4 அளவுக்கு இருக்குங்க. நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நான் வந்து துருவி தேங்காய் சேர்த்துருக்கேன். நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து கூடுதலாகவே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து வருங்க. நம்ம அரிசி மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். இப்போ வந்து நல்ல ஒரு இரும்பு தோசைக்கல்லை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல பழகின தோசைக்கல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி லைட்டாக உங்களுக்கு வந்து நம்ம மரவள்ளி கிழங்குல குழப்பு தன்மை இருக்கும். அதனால் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு சரியாக வராதுங்க. இந்த மாதிரி பழகின தோசைக்கல்லை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். ஒரு கரண்டி மாவை மட்டும் எடுத்து லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. எப்படி ஒரு 2 நிமிஷம் ஆகும் நமக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரத்துக்கு. இந்த மாதிரி அலையக்காய் எடுத்து அப்படியே லைட்டாக எடுத்து விட்டு நீங்கள் வந்து திருப்பி போட்டுற வேண்டியது தான். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நமக்கே இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் செஞ்ச உடனே எல்லாமே காலியாகிடும். நீங்கள் சூடாக சாப்பிடும்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, நான் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றா செஞ்சு எடுத்துட்டேங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 2 கப்பு நான் வந்து மரவள்ளி கிழங்குக்கு எனக்கு வந்து ஒரு 5 தோசை இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ டேஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூடாகவே எடுத்துருக்கேன். இப்போ எடுக்கும்போதே கையில் அவ்வளோ ஒரு சூடாக இருக்குது. கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றும் போது நல்லா சூப்பராக வருங்க. அப்படியே எடுத்து சூடாக சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தான தோசை தான் இது. நார்மலாக நம்ம சாதாரணமாக சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.